டெய்லியும் ஒரே வகையான டெசர்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான அடுப்பை யூஸ் பண்ணாமல் எப்படி டேஸ்டியான டெசர்ட்டை 5 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓரியோ டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு பேக்கெட் அளவுக்கு பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட்டை இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா கையிலே வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக தனியாக ஒரு கிளாஸ் ஜாரை இதில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓரியோ பிஸ்கெட் பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சமம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு லேயரில் அதில் ஆட் பண்ண முடியும். ஹெர்ஷீஸ் சிரப்பை நான் இதில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கெட் பவுடரை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்பூனையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம இன்னொரு லேயரை அதில் ஆட் பண்ண முடியும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இதையும் நல்லா சமம் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே அந்த பால் பவுட்ரு போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கெட் பவுடரையும் இதில் போட்டுட்டு ஃபினிஷிங் லேயராக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸையும் அப்படியே நல்லா மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஓரியோ டெசர்ட் ரெடி. சாக்லேட் மூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் 2 மூஸ் ஜாரை நான் வாங்கியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை இதில் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதில் சேர்த்திக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டு லேயராக போட்டிருக்கேன். செகண்ட் லேயராக நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க. செகண்ட் லேயராக நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சமம் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக சாக்லேட் பவுட்ரையும் இதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபினிஷ் லேயராக இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டு பவுட்ரு அந்த நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பனானா எல்லாமே சேர்த்திட்டு சாக்கோ சிப்ஸ் நல்லா மேலே அப்படியே தூவி விட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாக்லேட் மூஸ் ரெடி. மேங்கோ டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை இதில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. இது கையில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக தனியாக ஒரு கிளாஸ் ஜார் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பவுடரை இதில் சேர்த்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சமம் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் லேயராகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்கெட் பவுடரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவையும் இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மேங்கோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே மேங்கோ ரொம்ப பிடிக்கும். அதை இதில் சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாக்லேட் சிப்ஸை நல்லா அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மேங்கோ டெசர்ட் ரெடி. பிஸ்கெட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு பார்லேஜி பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. இதில் நல்லா கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் நான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நிறையவே இதில் ஊற்றிக்கோங்க. அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சி வராமல் இந்த மாதிரி கேக் பேட்ரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும்
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு தனியாக ஒரு கிளாஸ் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஃபஸ்ட்டு லேயராக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பவுட்ரு நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சமம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஷேப்பில் நமக்கு செகண்ட் லேயர் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு அடுத்த லேயருக்கு ஃபினிஷ் லேயருக்கான நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹெர்ஷீஸ் பிராண்டோட சாக்லேட் சிரப்பையும் இதில் அப்படியே மேலே அப்படியே ஸ்லைஸாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இதில் மேலே ஒரு பார்லேஜி பிஸ்கெட் வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிஸ்கெட் கேக் ரெடி. கிட்கேட் சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு பார்லேஜி பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. கையில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு லேயராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்லேஜி பிஸ்கெட் பவுடரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயராக இதில் கேக் சீஸு அமுல் சீஸில் இவங்க விற்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஏன்னா சீஸ் வந்து அந்த பிஸ்கெட் பவுடரில் ஒட்டிக்கும். இதில் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதில் சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கிட்கேட்டை 3 எடுத்துக்கிறேன். இதை ஆஃப் பீஸாக கட் பண்ணி சுற்றியுமே இதை ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மெயின் பார்ட்டு இதெல்லாம் கடைசியாக ரொம்ப கலர்ஃபுல்லான ஜெம்ஸை ஒரு கையளவுக்கு இதில் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கிட்கேட் சாக்லேட் கேக் ரெடி. லோட்டஸ் பிஸ்காஃப் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பிஸ்கெட் பேக்கில் இந்த மாதிரி 3 பிஸ்கெட் பேக்கெட்டை இதில் வச்சுருப்பாங்க. அதிலிருந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை நான் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா கையில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியை நான் தனியாக எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கிளாஸ் ஜாரில் ஃபஸ்ட்டு லேயராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்கெட் பவுட்ரை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் பவுட்ரை கொஞ்சமாக இதில் ஃபஸ்ட் லேயர் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலையும் இதில் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்கெட் பவுடரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டோ அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிட்டு கொஞ்சமாக பிஸ்கெட் பவுடரை இதில் நல்லா ஃபினிஷிங் லேயருக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பால், ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் எல்லாமே இதில் சேர்த்திட்டு கடைசியாக சாக்லேட் சிரப்பான ஹெர்ஷீஸ் பிராண்டோடது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸையும் அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பிஸ்கெட்டை மேலே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லோட்டஸ் பிஸ்காஃப் புட்டிங் ரெடி. அடுப்பே யூஸ் பண்ணாமல் பேக்கிங் எதுவுமே பண்ணாமல் 5 நிமிஷத்தில் 6 வகையான டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான ஓரியோ டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர், அந்த ஓரியோட டேஸ்ட்டு, அந்த க்ரீமோட டேஸ்ட்டு, அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மத்தில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் அடுப்புலேயே வைக்காமல், பேக்கிங் எதுவுமே பண்ணாமல், நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் அடுப்பை இதை செய்யலாமான்னு நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான சாக்லேட் மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது எப்படி இருக்கு பாருங்க. இதோட டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட், சாக்லேட் பவுடர், சாக்கோ சிப்ஸ், அந்த பனானோட ஃப்ளேவர், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அடுப்பை யூஸ் பண்ணாமல், பேக்கிங் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆச்சரியமான டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செய்யலாம். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான மேங்கோ டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அந்த மேங்கோவோட ஃப்ளேவர், சாக்கோ சிப்ஸ், அந்த சாக்லேட்டோட டேஸ்ட், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பேக்கிங்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல், அடுப்பை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆச்சரியமான டிஷ்ஷு நம்ம செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பிஸ்கெட்டோட ஃப்ளேவர், சாக்லேட், பாதாம், அந்த டேஸ்ட், அது எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குங்க. அடுப்பே யூஸ் பண்ணாம, எந்த பேக்கிங் எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யறது ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க இன்ஸ்டன்டா 5 நிமிஷத்துல உங்க ரிலேஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் கேக் கட் பண்ணணும்னா இந்த பிஸ்கெட் கேக்கை செஞ்சு பாருங்க. 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கிட்கேட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த கப்ல இருக்கிற ஜெம்ஸ், சீஸ், கிட்கேட் சாக்லேட் ஃப்ளேவரு, அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர், ஜெம்ஸ் எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்குது. அடுப்பே இல்லாமல், எந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ் செய்ய முடியுமா எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லோட்டஸ் பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பிஸ்கெட்டோட ஃப்ளேவர், சாக்கோ சிப்ஸ், சாக்லேட்டோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிஸ்கெட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க பிஸ்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி புட்டிங்க செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்ல கிடைக்கும். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணாம இது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான நோ பேக் டெசர்ட்டை அடுப்பை யூஸ் பண்ணாமல் 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இதை நான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த டெசர்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது பாய்.